நடிகர் ஜெயம் ரவி அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்த தினம். இதுவரைக்கும் இல்லாத வகையில் ஒரு நெருக்கடியான பிறந்த தினம். ஏன்னா நேற்று சரியா என்னுடைய 15 ஆண்டு கால திருமண வாழ்க்கையை முடிச்சு விவாகரத்து வாங்க போறேன்னு உருக்கமான கடிதத்தை அவர் எழுதி வெளியிட்ட அதிர்ச்சிகரமான பிறந்த தினம் இன்றைய பிறந்த தினம். அவருக்கு வெளிப்படையாக விஷ் பண்ணுறதா எப்படி விஷ் பண்ணுறதுன்னு நெருங்கிய நண்பர்களே கொஞ்சம் தடுமாறி கொண்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவர் கோர்ட்டுக்கும் கேஸை மூவ் பண்ணிட்டாரு. எஸ், ஜெயம் ரவி ஆர்த்தி தம்பதியினர் பிரிய போகிறாங்க. இது ஒரு கணவன் மனைவி தனிப்பட்ட விஷயம் தானே. ஏன் ஊடகங்கள் திரும்ப திரும்ப பேசுகிறாங்க? அதுக்கு காரணம் இருக்குங்க. ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவில் மேரேஜ் சீசன் போயிட்டு இருந்தது. ஹீரோக்கு கல்யாணம், ஹீரோயினுக்கு கல்யாணம், ஹீரோவும் ஹீரோயினுக்கு கல்யாணம், அவங்களுக்கு இவங்களுக்கு கல்யாணம், திரும்பிய திசையெல்லாம் மேரேஜாக போயிட்டே இருந்தது. இப்போ ஒரு 15 ஆண்டுகள் திரும்பி பார்க்கிற பொழுது விவாகரத்து பீரியட் நடந்துக்கிட்டே இருக்கு. அவருக்கும் விவாகரத்து, அந்த அம்மாவுக்கும் விவாகரத்து, ஐயோ இவங்களும் பிரிஞ்சுட்டாங்களான்னு ஹீரோவில் ஆரம்பித்து மியூசிஷியன்லேருந்து, மியூசிக் டைரக்டர்லேருந்து, பாடகர்லேருந்து பலருக்கும் அடுத்தடுத்து இந்த விவாகரத்து செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கு. ஜெயம் ரவி அவர்களினுடைய விவாகரத்து செய்தி 6 மாத காலமாகவே ஊடகங்களில் திரும்ப திரும்ப சம்திங் இஸ் நாட் ரைட், சம்திங் இஸ் ராங் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் ஓரமாக நம்பிக்கை இருந்தது. பிகாஸ் ஜெயம் ரவி அவர்களினுடைய குடும்பம், அவங்களுடைய ப்ராட்டப், ஆர்த்தி அவர்களினுடைய இன்டர்வியூஸ்லாம் அவங்க 2 பேரும் அவங்களோட லவ் எக்ஸிபிட் பண்ண விதம், ஸோ கண்டிப்பாக ஜெயம் ரவி ஆர்த்தி அவர்கள் பிரிய மாட்டார்கள் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் தங்களுடைய பிரிவை அறிவித்ததோடு இல்லாமல் கோர்ட்டுக்கும் இந்த கேஸை மூவ் பண்ணிட்டாங்க. என்ன நடக்குது தமிழ் சினிமாவில்? இந்த விவாகரத்து செய்திகள் வெறும் பர்சனல் மட்டும் கிடையாது. இதை எப்படி சினிமா என்பது சொசைட்டியினுடைய பிரதிபலிப்பாக இருக்கிறதோ அதே மாதிரி ஒரு இம்பேக்டையும் ஏற்படுத்தும். ஸோ இந்த விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். வாங்க பார்த்துடலாம். உள்ளதுள்ளபடி தெல்ல தெளிவாக எல்லோருக்கும் புரியும்படி பார்த்துடலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜ் மோகன் ரிப்போர்ட். ஜெயம் ரவி அவர்கள் எடிட்டர் மோகன் அவர்களினுடைய வீட்டில் பிறந்தாலும், பணக்கார வீட்டில் பிறந்தாலும் ஒரு சாமானியனாகவே வளர்க்கப்பட்டவர். கமல்ஹாசன் அவர்களிடம் துணை இயக்குனராக வேலை பார்த்தவர். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு கிடைக்கக்கூடிய பேட்டாவை போய் வாங்கிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல்டு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மனிதராக இருந்தவர். பின்பு எடிட்டர் மோகன் தயாரிக்க, அவருடைய மூத்த மகன் ராஜா சார், ஜெயம் ராஜா சார் இயக்க, அந்த ஜெயம் என்ற படத்தில் கதை நாயகனாக ரவி அவர்கள் அறிமுகமாக அது சூப்பர் டூப்பர் ஹிட், ஒரு பைலிங்குவல் ஹிட், ப்ராப்பர் ஹிட் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ அந்த படத்தினுடைய வெற்றியில் இருந்து இவருடைய ஏறுமுகம் தொடங்கிருச்சு. இனி அவரே நினைச்சாலும் டைரக்டர் ஆக முடியாதுன்ற மாதிரி ப்ரொடியூசர்ஸ் முச்சி எடுத்தாங்க. நடிப்பதற்கு மட்டுமல்ல, பார்ப்பதற்கு மட்டுமல்ல, பழகுவதற்கும் ஒரு நல்ல மனிதர் ஜெயம் ரவி என்பது இண்டஸ்ட்ரியில் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு கருத்து. அவரோடைய பழகியவர்கள் அத்தனை பேருமே பழகுவதற்கு இனிய மனிதர் என்ற ஒரு கருத்தில் மாற்று கருத்தே சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ நல்ல மனுஷர். இது அவருடைய கிராஃப். இந்த பக்கம் ஆர்த்தி அவர்கள் சினிமாவுக்கு அந்நியமான ஒரு மனிதர் அல்ல. அவர்களுடைய குடும்பமும் சினிமாவோடு நெருக்கமான ஒரு குடும்பம். ஆர்த்தி அவர்களினுடைய அம்மா சுஜாதா அம்மையார் ஒரு தயாரிப்பாளர். நிறைய வெற்றிகரமான தொலைக்காட்சி தொடர்களை தயாரித்து, ஸோ ஒரு தொலைக்காட்சி தயாரிப்பு என்பது சினிமா தயாரிப்பை விட மிகவும் சவால் நிறைந்தது. அதில் அவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது, அவ்வளோ போட்டி பொறாமை இருக்குது, அவ்வளோ ரேட்டிங் இருக்குது, அவ்வளோ காம்படிஷன் இருக்குது. அத்தனை பேரை மேய்க்கணும். அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணதோடு இல்லாமல் பல சினிமாஸ்லேயும் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. ஆர்த்தி அவர்களினுடைய அப்பா விஜயகுமார் ஒரு தொழிலதிபர், நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒரு பெரிய வெல் டு டூ ஃபேமிலி. நம்ம ஃபேஸ்புக்கில் ஒரு சினிமா ரைட்டர் அன்பு செல்வன் நினைக்கிறேன், அவர் ஒரு இன்ஃபர்மேஷனை அப்படி அதெல்லாம் எங்கிருந்து தான் கண்டுபிடிக்கிறாங்களோ தெரியல. விஜயகுமார் அவர்களும் ஒரு படம் நடிச்சிருக்கார். எஸ்பி முத்துராமன் முழுக்க முழுக்க புதுமுகங்களை வைத்து படம் எடுக்க வேண்டும் என்று சொன்னபோது ஆடிஷனுக்கு வந்த சத்யராஜ் அவர்களை ரிஜெக்ட் பண்ணிட்டு இன்னொரு பையனுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா சேகர் என்பவர் அவரை ரெஃபர் பண்ணி அனுப்புனா சொல்கிறாங்க. அந்த சேகர் தான் எஸ்வி சேகர். அந்த செலக்ட் செய்யப்பட்ட இளைஞர் தான் விஜயகுமார். அவரோட பேரை கூட அப்போவே விஜய்னு மாற்றிருக்கிறாங்க. பட் அந்த படம் எதிர்பார்த்த அளவிற்கு போகலை. உடனே சுதாரித்து கொண்ட விஜயகுமார் பிஸ்னஸ்குள்ளே வந்துட்டார். அந்த படத்தில் நடித்த இன்னொரு நடிகையினுடைய உறவுக்காரர் தான் சுஜாதா. சுஜாதா அவர்களும் விஜயகுமார் அவர்களும் திருமணம் செய்து கொள்கிறாங்க. அவர்களுக்கு பிறந்த மூத்த குழந்தை தான் ஆர்த்தி அவர்கள். சினிமா குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஆர்த்தி அவர்களுக்கு நடிப்பதில் பெரிய ஈடுபாடு இருந்ததில்லை. சென்னையில் படிக்கிறாங்க. ஸ்காட்லாண்டில் போய் பிஸ்னஸ் சம்பந்தமான கல்லூரி படிப்பை எல்லாம் முடிக்கிறாங்க. ஒரு காமன் ஃப்ரெண்ட் ப்ரோக்ராமில் பார்த்த ரவி அவர்களுக்கும் ஆர்த்தி அவர்களுக்கும் ஒரு நல்ல நட்பு, நல்ல வேவ்லென்த் சிங்க் ஆகுது. நட்பு மலர்ந்து அது காதலாக மாறி பின்பு இருவீட்டார் சம்மதத்தோடு ஒரு பிரம்மாண்டமான திருமணம் நடைபெற்றது. உண்மையிலே ஒரு நல்ல கப்புள்ஸ் தாங்க. கல்யாணமான நாள்லேருந்து இப்போ ஒரு 6 மாதம் முன்னாடி வரைக்கும் ரொம்ப அரிதாக தான் அந்த கப்புள்ஸ் இன்டர்வியூலாம் கொடுப்பாங்க. முன்னாடிலாம் ப்ரெஸ்ஸில் கொடுப்பாங்க, பேப்பரில் வரும். இப்போ சோஷியல் மீடியாலேயே நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது. அதை எடுத்து திரும்ப திரும்ப பார்க்குற பொழுது நமக்கே நம்மள அறியாமல் ஒரு சின்ன ஸ்மைல் வரும். ஏன்னா ரொம்ப 2 பேரும் ஒருத்தர் சின்ன சின்னதாக அந்த கிண்டல் பண்ணிக்கிறது, வம்பு வளர்க்குறது, அவங்க லவ் லாங்குவேஜே ரொம்ப அழகாக இருக்கும், பார்ப்பதற்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்கும். அண்ட் 2 பேரும் மியூச்சுவல் ரெஸ்பெக்டோட தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய காதலை, லவ்வை எக்ஸிபிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க.
இந்த சம்பவம், இந்த ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் வெளியே வந்த உடனே இந்த 6 மாசமாகவே ஆர்த்தி அவர்களுடைய கேரக்டரை பற்றி, அந்த கேரக்டர் அசோசியேஷன் பண்ணுறதுக்கு இன்னொரு குரூப் இருப்பாங்கல்ல, இந்த நடிகர் தான் இந்த குடும்பத்தையும் பிரிச்சிட்டாரு, இல்லை அந்த நடிகர் தான் காரணம், அப்படி பேசுவது ரொம்ப தவறு. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, அவங்க வளருவாங்க. இது அவங்க 2 பேர் யோசிச்சிருக்க மாட்டாங்களா? 2 பேர் ஃபேமிலியும் பேசியிருக்காதா? எந்த வழியும் இல்லாமல், இல்லை இதுதான் 2 பேருடைய பாதைக்கும் சிறந்ததுன்னு அவங்க ரொம்ப போராடி யோசிச்சு தான் அந்த முடிவை எடுத்திருக்கிறாங்க. அப்போ அந்த முடிவை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணலாம். அதை தாண்டி இதுக்குள்ளார இதுக்கு அவர் காரணம், அதுக்கு இவர் காரணம் அப்படின்னு இன்னொருத்தர் இழுத்து பேசுவது சரியாக இருக்காதுங்க. இன்னும் சொல்லப்போனால் ஆர்த்தி அவர்கள் மீது பெரிய மரியாதை எனக்கு உண்டு. ஏன்னா கொடிய கொரோனா காலகட்டத்தில் யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்ற ஒரு கொடிய சூழ்நிலையில் கூட தன்னுடைய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸை இந்த பெண் சுயதொழில் செய்யக்கூடியவங்க இருக்காங்க பாருங்கள், இந்த ஹோம்ரப்ரனர்ஸ், உமன் ஆண்டர்பிரனர்ஸ், அவர்களினுடைய சிறிய தொழிலுக்கு தன்னுடைய சோஷியல் மீடியா மூலமாக ஃப்ரீயாக ஷவுட் அவுட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஆர்த்தி அவர்கள். அந்த மனசு இருக்குல்ல, தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்குது, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, செட்டில்டு, நம்மளுக்குள்ளார வீட்டுக்குள்ளார வைரஸ் வந்துடக்கூடாதுன்னு வீட்டுக்குள்ளாரையும் முடங்கி கிடக்காம தன்னுடைய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில் தன்னுடைய ஃபோட்டோஸ் போட்டு நார்சிஸ்டாக இல்லாமல் எங்கேயோ யாரோ இருக்கக்கூடிய ஒரு சின்ன, அது ஒரு கேண்டில் மேக்கிங்காக இருக்கும், இல்லை ஒரு டாய்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு சாரீ விற்கிறவங்களா இருக்கட்டும், அந்த பெண்ணினுடைய தொழிலுக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைத்த அந்த மனசு இருக்குது பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி நான் நினைக்கிறேன் வே ஃபார் கேர்ள் சைல்டு, ரைஸ் ஃபார் கேர்ள் சைல்டுன்னு ஒரு அமைப்பு, அது ஹெல்ப் என்ற ஒரு என்ஜிஓலேருந்து ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு விளம்பர தூதராகவும் அவங்க இருந்தாங்க. ஒரு பெண் குழந்தைகளினுடைய படிப்புக்காக, கல்விக்காக தன்னுடைய எனர்ஜியை, தனக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பொட்டென்ஷியல் நெட்வொர்க்கை மிகவும் சரியான பாதையில் பயன்படுத்திய ஆர்த்தி அவர்கள் நிச்சயமாக அவங்க வெறுமனே அவங்க அவங்களுடைய டைமை வேஸ்ட் ஆக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டிருக்கிறாங்க. அண்ட் ஜெயம் ரவி அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, என்ன தெரியுமா, நான் வெளியில் சென்று பொன்னியின் செல்வன் அளவிற்கு இன்னைக்கு கடந்த 4 வருஷத்தில் அவ்வளோ பெரிய ஹிட்டு பொன்னியின் செல்வன் தான். இவ்வளோ பெரிய சாதனை செய்வதற்கு காரணம் எனக்கு கூடவே நிற்கக்கூடிய என்னுடைய ஒய்ஃப் தாங்க. வீட்டில் அவங்க 2 குழந்தைய பார்த்ததால தான் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக என்னால் வெளில இருக்க முடியும்னு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. சேம் திங் ஆர்த்தி அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க, நான் மூத்த பையன் பிரசவத்தின் போது ரவி அவர்கள் பக்கத்தில் இல்லை, அந்த வலி எனக்கு இருக்குது. ஆனால் அந்த 2 குழந்தையினுடைய அந்த ப்ரெக்னன்சி பீரியடில் திடீர்னு எனக்கு வாமிட் வரும்போது கூட எந்த கூச்சமும் இல்லாமல், தயக்கமும் இல்லாமல் கையில் அதை பிடிப்பார். நடு ராத்திரி 2-3 மணிக்கு எனக்கு பசி எடுத்தா கூட அவர் அவ்வளோ டயர்டில் இருந்தாலும் எழுந்து எனக்காவது ஏதாவது ஒன்று சமைச்சு ரெடி பண்ணி நீ சாப்பிட வைப்பார். அந்த ஒரு ப்ரெக்னன்சி பீரியடில் வரக்கூடிய டேண்ட்ரம்ஸ் இருக்குது பாருங்கள், அதையெல்லாம் ஒரு பொறுமையாக ஹேண்டில் பண்ணார். சொல்லப்போனால் அதுக்கு நான் 100க்கு 100 நான் தருவேன். இப்படி இருந்த 2 பேர் இப்போ அப்படியே அவங்களுக்குள்ளார ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா மியூச்சுவலாக பேசி பிரிகிறாங்க. இதை இந்த மித்து இருக்கு பாருங்க, இது தப்பு, இது என்ன இப்படி ஆயிடுச்சுன்னு, இந்த மித்தை தான் நம்ம முதல்ல உடைக்கணும். சொல்லப்போனால் திருமணம் என்பது வாழ்க்கையினுடைய மிக மிக அழகான உறவு. நம்ம அப்பா அம்மாவை நம்ம சூஸ் பண்ணலை, நாம் கடவுள்கிட்டையோ அல்லது நாம் இயற்கைக்கிட்டேயோ ஏதாவது கேட்டோமா, எனக்கு இந்த வீட்டில் இந்த ஜெனட்டிக்ஸில் இந்த ஜீனில் 2ஆவது தெரு வேண்டாம் 3ஆவது தெருவில் என்ன டெலிவரி பண்ணுங்கன்னு கேட்டோமா? இல்லை, நமக்கு வாய்த்தது அப்பா அம்மா, நமக்கு வாய்த்தது குடும்பம், நமக்கு வாய்த்தது. அப்போ 18 வயசுக்கு மேலே ஒரு அடல்ட்டான பிறகு நாம வாழ்க்கையில் இனி கடைசி வரைக்கும் நீ தான் நம்ம செலக்ட் பண்ணுற ஒரு ரிலேஷன்ஷிப்னா அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப், இந்த ரிலேஷன்ஷிப் தான். சில பேர் சூஸ் பண்ணிட்டோமேனு வெளியில் சொல்லாமல் 50-60 வருஷம் நரகத்திலே வாழ்வாங்க தெரியுமா? எத்தனை ஆண்டுகள் பார்த்துருக்குறோம். ஒரு ஷாமினிஸ்ட் ஹஸ்பண்ட் இருப்பார், அந்த அம்மா பொறுத்துக்கிட்டு போகும். ஒரு டார்ச்சர் பண்ணுற ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க, அந்த சார் பொறுத்துக்கிட்டு போவார். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய தலைமுறை அப்படி கிடையாது. ட்ரை பண்ணுவோம், ஓரளவுக்காவது ஒரு மினிமம் காமன் ப்ரோக்ராம் மாதிரி நம்மளுக்குள்ள சிங்க் ஆவதா பார்ப்போம். அப்படி வரலையா இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். கடைசி வரைக்கும் முடியலையா, இல்லை சுத்தமாக நம்மளுக்குள்ள ஒரு குறைந்தபட்ச கம்பேட்டபிலிட்டி கூட இல்லையா, நம்ம இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நரகமாக்கிய வேண்டான்னு சொல்லி 2 பேரும் பேசி மியூச்சுவலாக பிரிந்து போவது எவ்வளவோ நல்லதுங்க. பல்ல கடிச்சிக்கிட்டு பொறுத்துக்கிட்டு எரியிற நெருப்புக்கு உள்ளே இல்லாமல் அது நெருப்புன்னு தெரிஞ்ச பிறகு வெளியில் ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதை முடிஞ்சால் அணைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம காத்தாட நடந்து போகிறதுல தவறே கிடையாது. யோசிச்சு பாருங்கள், இதை தவறுன்னு சொல்லிட்டோம்னா இன்னும் செங்கல்பட்டுக்கு அந்த பக்கம் ஒரு பெரிய உலகம் இருக்குது. இன்னும் அந்த ஒரு மோசமான ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிக்கிட்ட எத்தனையோ பார்ட்னர்ஸ் வெளியில் சொல்ல முடியாமல், அதாவது நான் ஜெண்டர் ஈக்குவலாக தான் சொல்கிறேன், ஆண்கள் பெண்கள் 2 பேருக்கும் எல்லா நேரமும் அது சரியான பார்ட்னர் அமைஞ்சிட மாட்டாங்க. பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், அவர்களை யோசித்து பாருங்கள். அவர்களுக்கு தவறான ஒரு முன்னுதாரணத்தை நம்ம சொல்லிடவே கூடாது. அதே சமயம் திருமணங்கிறது நான் அடிக்கடி இந்த கப்புள்ஸ்க்கெல்லாம் மோட்டிவேஷன் கொடுக்கும்போது நான் சொல்கிறது உண்டு. பல்லக்கு இருக்குது பாருங்கள், பல்லக்குங்கிறது 2 பேர் கீழே இருந்து தூக்கிட்டு போகலாம், மேலே ஒருத்தங்க உட்காந்துருக்கலாம். இந்த திருமணம்ன்ற ரிலேஷன்ஷிப்பு அப்பாவும் அம்மாவும் பல்லக்கு தூக்குறாங்கன்னா குழந்தை மேலே உட்காந்துருக்கும்.
இல்லை முடியல, ஒருத்தரை வந்து கூடையில் வச்சு தூக்கிட்டு போகிறோன்னா ஒருத்தர் தான் மேலே உட்காந்துருக்க முடியும், ஒருத்தர் தான் தூக்கி நடக்க முடியும். 2 பேரும் அந்த பல்லக்கினுடைய அந்த கூடை மேலே உட்காந்துக்கிட்டு நான் உட்காந்துட்டா இருப்பேன், நீ தூக்கிட்டு போன்னு ஈகோ பிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒர்க் அவுட் ஆகவே ஆகாதுங்க. நம்ம துட்டு கொடுப்பதை விட, பட்டு கொடுப்பதை விட, சீசனத்தை தட்டு கொடுப்பதை விட, நகை நட்டு கொடுப்பதை விட பொண்ணும் பையனும் விட்டு கொடுப்பது தான் உண்மையிலே திருமணம். அது சரி வராத போது அதை முறித்து கொண்டு அடுத்த வேலையை பார்ப்பதில் எந்த தவறும் இல்லை. காலம் மாறிடுச்சு, 2024 வந்தோம். இதை பற்றி கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுவது, ஒரு பொண்ணை பற்றி தப்பாக பேசுவது, இன்னொருத்தவங்களை இழுத்து பேசுவது, பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரியே பேசுவது என்பது சரி கிடையாது. அவங்க லைஃப்பில் கோருவது ஒன்றே ஒன்று தான், அது வந்து ரெஸ்பெக்ட். அவங்களுடைய டிசிஷனை அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, நாமளும் அதை மதித்து நகர்வோம். சப்போஸ் இன்னும் வருங்காலங்களில் அவங்க மறுமணம் பண்ணிக்கிட்டாலும் அதையும் வரவேற்கணும். ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே மிகவும் முற்போக்கான ஒரு மாநிலமாக இருக்கக்கூடியது நம்முடைய தமிழ் மண். எத்தனையோ மறுமணங்களை வந்து இந்த மண் வந்து பார்த்துருக்கு, படங்களில் பார்த்துருக்கோம், கைத்தறி ரசிச்சிருக்கோம், சிங்கப்பெண்ணேன்னு சொல்லியிருக்கோம், தலைவான சில்லறையை செதற விட்டுருக்கிறோம். அது ரியல் லைஃப்பில் நமக்கு தெரிந்தவர்களுக்கு நமக்கு பிடிச்சவங்க நடக்கின்ற போது அப்போ மட்டும் நம்ம ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் எடுக்காமல் அதையும் அவர்களே முடிவெடுக்கட்டும், நாம் ஒரு பார்வையாளரவே கடந்து போயிடுவோம். இந்த விஷயத்தில் உங்களுடைய கருத்தை நான் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. வேறு எதை குறித்து பேசலாம் அதையும் சுட்டி காட்டுங்க. உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். நன்றி, வணக்கம்.